பூமியில் எல்லை எங்கும் உள்ளவர்களே என்னை நோக்கி பாருங்கள், அப்பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள். அல்லேலூயா. இந்த ஏசாயா தீர்க்க புஸ்தகத்துல ஒரு காரியத்தை நீங்கள் பார்க்க முடியும். வேதம் முழுவதும் நீங்கள் வாசித்து பார்க்க சொன்னால் 66 புத்தகங்கள் இருக்கிறது. அல்லேலூயா. எத்தனை புத்தகங்கள் இருக்குது? 66 புத்தகங்கள். பழைய ஏற்பாட்டில் 39 புத்தகங்களும் புதிய ஏற்பாட்டில் 27 புத்தகங்களும் இருப்பதை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. டோட்டல் 66 புத்தகங்கள் இருக்கிறது. அந்த 66 புத்தகங்களுக்குள்ள சகல ரகசியங்களையும் காரியங்களையும் தேவனுடைய வருகையும் தேவனுடைய ஆழ்ந்த அரசாட்சியையும் கர்த்தருடைய அதாவது ரட்சிப்பாய் அவர் பூமியில பிறக்க போவதையும் அவர் மரிக்க போவதையும் அவர் அடக்கம் செய்யப்படுவதையும் அவர் உயிர் தெழுவதையும் மட்டுமல்லாது அவர் மீண்டும் வருவதையும் அதற்கு பின்பு இந்த பூமியில் நடக்கிற ஆழ்ந்த அரசாட்சி காலத்தில் சகலத்தையும் திட்டவட்டமாய் சொன்ன ஒரு தீர்க்கதரிசி ஏசாயா தீர்க்கதரிசி. அல்லேலூயா. ஏசாயா தீர்க்கதரிசியுடைய நிருபங்களில் புத்தகத்துல 66 புத்தகங்கள் இருக்கு. அல்லேலூயா. இது என்ன தெரிகிறது? வேதத்தில் உள்ள 66 புத்தகங்களையும் அடங்கிய ஒரு பரிசுத்த தீர்க்கதரிசி புத்தகமாக ஏசாயா புத்தகம் இருக்கிறது. அல்லேலூயா. இவருடைய மரணம் மிக கொடியதாக நடந்ததாக வேதப்படுத்தி சொல்கிறார்கள். ஏசாயா தீர்க்கதரிசியை அவரை மரம் அறுக்கிற வாளை கொண்டு இரண்டாக அறுத்தார்கள் என்று எழுதப்பட்டு சொன்னால் ஸ்ட்ரைட்டா அறுத்தார்கள் என்று சொல்லி வேதப்பட்டு சொல்றாங்க. அப்படி ரத்த சாட்சியாய் மரித்த ஒரு மனிதன். அல்லேலூயா. ஒரு வல்லமையான தீர்க்கதரிசி, அநேக வாக்கு தத்தங்கள் அடங்கிய புத்தகமும் ஏசாயா தீர்க்க புத்தகம் தான். அல்லேலூயா. நிறைய பேர் ஏசாயா தீர்க்க புத்தகம் அதிக பிரசங்கங்கள் இருக்கும். நிறைய இடங்கள்ல பார்த்தீங்கன்னா ஏசாயா தீர்க்க புத்தகத்தில் அதிக பிரசங்கங்களை எடுத்து பிரசங்கிப்பார்கள். அல்லேலூயா. அதுல இன்றைக்கு ஒரு வார்த்தைகள் மத்தியிலே பிரசங்கிக்க விரும்புகிறேன். பூமியில் எல்லை எங்கும் உள்ளவர்களே எல்லாரும் என்னை நோக்கி பாருங்கள், அப்பொழுது நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று ஆண்டவர் சொன்னார். ரட்சிப்பு என்றால் என்ன என்று பார்ப்போமானால், பழைய வாழ்க்கையிலிருந்து ஒரு புதிய ஜீவனை பெற்று புதிய வாழ்க்கை வாழ்வது அப்படின்னு சொன்னால், பழைய மனுஷனை களைந்து ரோமர் 6:6 வாசிக்கும் போது பழைய மனுஷனை களைந்து அல்லது பழைய மனுஷனை சிலுவையில ஆராய்ந்து பாவ சாயலை சிலுவையில ஆராய்ந்து நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவ சரீரம் ஒழிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோடு கூட சிலுவையில அறையப்பட்டதென்று அறிந்திருக்கிறோம். இப்ப ரோமர் 6:4 வாசிக்கிறோம். மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவனுள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்துக்குள்ளாகும் பழைய மனிதனை சிலுவையிலே அறையப்பட்டு சிலுவையில அறையப்பட்டு உயிர் தெழுந்த கிறிஸ்துவுடைய புதிய ஜீவனை பெற்றுக் கொண்ட காரியம் தான் ரட்சிப்பு. ரட்சிப்பு பழைய மனுஷன் முந்தின மோசம் போக்கும் மனிதன். 22 முதல் 24 வரைக்கும். அந்தபடி முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கு இச்சைகளினாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போட்டு
உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாக மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலால் சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள். இதான் ரட்சிப்பு. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப ஆண்டு சொல்றாரு, பூமி எங்கும் உள்ளவர்கள் என்னை நோக்கி நீங்க பாருங்கள், பார்த்தால் உங்களுக்கு விலையேறும் ரட்சிப்பு நான் கொடுப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ உலகம் முழுவதும் பாவத்துக்கு கீழாக விற்கப்பட்டு பாவத்தின் அதிகாரியாகிய சாத்தானால் மனிதன் ஆட்கொள்ளப்பட்டு ரோமர் 5:14 பிரகாரமாக அப்படி இருந்தும் மரணமானது ஆதாம் முதல் மோசே வரைக்கும் ஆதாமின் மீறுதலுக்கு ஒப்பாக பாவம் செய்யாதவர்களையும் பாவம் ஆண்டு கொண்டு. அல்லேலூயா. ரோமர் 7:14. மேலும் நமக்கு தெரிந்திருக்கிறபடி நியாயப்பிரமாணம் ஆவிக்குரியா இருக்கிறது. நானோ பாவத்துக்கு கீழாக விற்கப்பட்டிருந்த உங்களை என்னையும், பாவத்துக்கு அடிமையார்ந்த உங்களை என்னையும் கிறிஸ்து இயேசுவின் விலையேறிய ரத்தத்தினாலே மீட்டுக் கொண்டு அவருடைய சாயலை உனக்கு விளக்க தந்து புதிய மனுஷனாய் மாற்று. ரட்சிப்பு அவசியமா? அவசியம். ரட்சிக்கப்பட்டவர்கள் தான் பரலோகம் போக முடியும். அல்லேலூயா. நீங்க ரட்சிக்கப்பட்டது சொல்லியும் ரட்சிப்புக்கு கிரியை இல்லாதவர்கள், ரட்சிப்புக்கு விசுவாசம் இல்லாதவர்கள் அநேக பேர் இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, ஒரு பெரிய ஊழியத்தை குறித்து சொல்றாரு. மத்தேயு 7ஆம் அதிகாரத்துல அந்நாட்கள் அநேகர் இடத்துல வந்து கர்த்தருடைய நாமத்தினாலே விசுவாசங்களை தொடக்கினோம், உடைய நாமத்தினாலே அற்புதங்களை செய்தோம், உடைய நாமத்தினாலே தீர்க்கதரிசனம் உரைத்தோம் என்று சொல்லுவார்களா? வாசிக்கலாம். அந்நாளிலே அநேகரை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே நாமத்தினாலே தீர்க்கதரிசனம் உரைத்தோம் அல்லவா, உடைய நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா, உடைய நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள். இது ஒரு ஊழியத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லா ஊழியமும் ஊழியம் அல்ல. கவனிக்கும். ரட்சிப்பு கேட்ட கிரியைகள் நிறைந்ததே ஊழியம். அல்லேலூயா. அது ஆண்டவர் சொல்றார், நீ மனம் திரும்புவதற்கேற்ற கனியை கொடுங்கள். அல்லேலூயா. அப்ப கனி கொடுப்பதுதான் ரட்சிப்பு கேட்ட ஊழியம். அல்லேலூயா. எசேக்கியேல் 45:10 ஒரு வார்த்தையை வாசிங்க. ரட்சிப்புக்கு ஏற்ற கனியை தந்து என்று ஒரு வானங்களே 40 மேலே இருந்து சொரியுங்கள், ஆகாய மண்டலங்கள் நீதியை பொழிய கடவுது, பூமி திறவுண்டு ரட்சிப்பின் கனியை தந்து விளைவதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. ரட்சிப்பின் கனியை கொடுக்கத்தான் உங்களை இந்த சபையிலே கொண்டு வந்திருக்கிறார். ஆமென். சரி, கவனிங்க. இப்ப வேதம் சொல்லுது, இயேசுவை நோக்கி பார்க்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்கிறார். அல்லேலூயா. இயேசுவை யாரெல்லாம் நோக்கி பார்க்கிறார்களோ அவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். பக்தர் சொல்கிறான், சொல்லிலும் சொல்லி முடிவிலும் வல்லிலும் ஆகாய சுவடிலும் அறிந்து விட்டோர் எனினும் உண்டலிக மத்தியில் உதித்திருந்த ஜோதியை மண்டலிக மத்தியில் மண்ணுகின்ற மாதனை நோக்கி பார்க்க சொல்றார். அல்லேலூயா. புரியல? அல்லேலூயா. பூமி எல்லையில் உள்ள நடு இடமாகிய எருசலேமிலே இயேசு சிலுவையிலே தொங்கினார். ஆமென். அப்போ உண்டலிக மத்தியில், உண்டம் என்றால் உலகம். அல்லேலூயா.
அண்டம் என்றால் உலகம். அண்டம் என்றால் உலகம். தமிழ் நல்லா படிச்சவங்களுக்கு உங்களுக்கு தெரியும். நான் கொஞ்சம் தமிழ்ல கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் நானே. உண்டம் என்றால் உலகம், அண்டம் என்றாலும் உலகம். பூமியின் உண்டையின் மேலே அவர் வீட்டிருக்கிறார் சொல்லி ஏசாயா 40:22 வாசிக்கிறோம். அல்லேலூயா. பூமியை நிறைய பேர் சொன்னாங்க அது தட்டையா இருக்குது, அது எப்படி இருக்குது, வித்தியாசமான ஷேப்ல இருக்குதுன்னு சொல்லி. ஆனா ஒரு சயின்டிஸ்ட் வேதத்தை படிச்சு முடிச்சுட்டாருல, பூமி உருண்டையா இருக்கு. அல்லேலூயா. அப்ப இந்த உண்டரீக மத்தியிலே, இந்த பூமியின் நடுவிலே உள்ள ஜெருசலேம் என்ற தேசத்திலே இயேசு சிலுவையிலே தொங்கினார். அவரை நோக்கி பார்த்தால் நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று மக்கள் சொல்லுகிறார். ஆமென். இப்ப வேதம் சொல்லுது நம்முடைய நோக்கம் எப்படி இருக்கிறது ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. என்ன கூப்பிடுன்னு சொல்றாரு, என்ன நோக்கி பாருங்கள் சொல்றாரு, என்ன நோக்கி வேண்டிக் கொள்ளுங்கள் சொல்றாரு. அப்ப இயேசுவை நோக்கி பார்க்கிறவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள், ரட்சிக்கப்படுவார்கள், விடுதலை பெறுவார்கள். அல்லேலூயா. ஒரு 3 காரியங்களை சுருக்கமாக முத்திரை வைக்கிறேன். அல்லேலூயா. வாசிக்கலாம் சங்கீத புத்தகம் 34 சங்கீதம் 5வது வசனம். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசமடைந்தார்கள். இருளில் உள்ள மனிதன், பாவத்தில் இருக்கிற மனிதன், இருள் எதை குறிக்கிறது? சாத்தானை குறிக்கிறது. அல்லேலூயா. பூமி முழுவதும் அப்படிதான் ஒழுங்கின்மையா இருந்தது, பெருமையா இருந்தது, இருள் சூழ்ந்து கொண்டது. அப்ப மனிதன் நினைச்சான் இருளுக்குள்ள வாசிக்க 2 கொரிந்தியர் 4:4. 2 கொரிந்தியர் 4:4. தேவனுடைய சாயலாய் இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி இராதபடிக்கு தேவனானவன் ஆகவே இருளில் இருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் எழுதப்பட்டது. ஆமா, 2 கொரிந்தியர் 4:6 வாசி. இருளில் இருந்து வெளிச்சத்தை அப்போ வேதம் சொல்லுது, இருளான வாழ்க்கையில அடிமையின் ரூபத்துல, அடிமையான வாழ்க்கையில பாவத்துல கட்டப்பட்டிருந்த உங்களை என்னையும் ஜீவ ஒளியிடத்துல ஆண்டவர் கொண்டு வந்தார். ஆமென். வேதம் சொல்லுது அவர்கள் அவர் நோக்கி பார்த்து பிரகாசம் என்றால் என்ன? ரட்சிப்பு மட்டும் அல்ல, பிரகாசம் என்பது ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை குறிக்கிறது. அல்லேலூயா. கர்த்தர் இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரிச்சார். ஏன் அப்படி சொல்றது? அல்லேலூயா. வெளிச்சம் உண்டாகிறது, வெளிச்சம் உண்டாயிற்று. அல்லேலூயா. அப்ப நம்ம வாழ்க்கையில இருள், வேதம் நம்ம நிறைய முழுவதும் சூழ்ந்திருந்த இருளிலிருந்து கர்த்தர் பிரகாசிக்க வைத்தார். அதான் சொல்லுது 2 கொரிந்தியர் 4:7 உங்க இருதயங்களிலே பொக்கிஷத்தை பெற்றிருக்கிறீங்க. படிமா. இந்த மகத்துவம் உள்ள வல்லமை எங்களால் உண்டாயிராமல் தேவனால் உண்டாயிருக்கிறது என்று விளங்கும்படி இந்த பொக்கிஷத்தை மண் பாண்டங்களிலே பெற்றிருக்கிறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. எங்கள் இருதயங்களில் பிரகாசிக்கிற கர்த்தராய் இருக்கிறார். ஆமென். அப்ப முதலாவது நீங்கள் அவரை நோக்கி பார்க்க வேண்டும். நீங்கள் பார்க்கும்போது பிரச்சனையை பார்த்துட்டே இருப்பாங்க, சூழ்நிலையை பார்ப்பாங்க, பிரச்சனையை பார்ப்பாங்க, கடனை பார்த்து இவ்வளோ கடனை எப்படி நான் கட்ட முடியும், இந்த பிரச்சனை எப்படி நான் விடுதலையாக முடியும், இந்த ஆபத்திலிருந்து எப்படி விடுதலையாக முடியும், இந்த வியாதியிலிருந்து எப்படி குணமாக முடியும், இப்படி இந்த உலகத்தையே பார்த்து கொண்டிருப்பார்கள். 2 காரியம் சொல்றேன். பன்றி நம்ம எல்லாத்துக்கும் தெரியும், எப்பவுமே வேலை பார்க்காது, எப்பவுமே பூமிக்குரிய காரியங்களை பார்த்து சுத்தி கொண்டிருக்கும். அல்லேலூயா. பவுல் சொல்வாரு கொலோசியர்ல 3ஆம் அதிகாரம் 1-2 வாசி. நீங்கள் கிறிஸ்துவோடு கூட எழுந்தது உண்டானால் மேலானவைகளை தேடுங்கள், மேலானவனை நோக்குங்கள், பூமியில் உள்ளவைகளை அல்ல. ஆமா, பூமியில் உள்ளவைகளை எல்லாம் அழிந்து போகக்கூடிய காரியம். கவனிங்க, ஒரு கிறிஸ்தவனுக்கு ஒரு வீடு வேணும். அது சொந்த வீடா இருக்கலாம், வாடகை வீடா இருக்கலாம். அல்லேலூயா. ஒரு நல்ல வேலை வேணும். அல்லேலூயா. நல்ல குடும்பம் வேணும், நல்ல பிள்ளைகள் வேணும், பிள்ளைகளுக்கு உண்டான பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கணும். அல்லேலூயா. இதெல்லாம் வேறு அனுமதிக்குது. இந்த பூமியை நம்ம தரித்திராக கட்ட நோக்கம் இல்லை. அல்லேலூயா.
இம்மைக்குரிய ஆசீர்வாதத்துல கர்த்தர் உங்களையே ஆசீர்வதிக்க சித்த வைக்கும். ஆனால் அதிலேயே அவன் இருதயத்தை வைக்க கூடாது. அல்லேலூயா. வாசிக்கலாமா? 1 கொரிந்தியர் 15:19. 1 கொரிந்தியர் 15:19. இம்மைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துவின் நம்பிக்கை உள்ளவர்களாக இருந்தால் அவன் சில பேர் பூமிக்குரிய காரியங்களை நோக்கி பார்த்துட்டு இருப்பாங்க. தங்க பேரை நடத்தி வைப்பாங்க. வீடு கட்டி அந்த வீட்டுக்கு அவங்க பிள்ளைகளை பேரை வைப்பாங்க. நல்லது பிள்ளை. ஆனால் அதிலேயே உன் இருதயம் இருக்கக்கூடாது. நீ விட்டு கடந்து மேல ஒரு லோகத்துக்கு போறோம். அதான் கர்த்தர் சொல்ற பூமியில உங்க பொக்கிஷங்களை சேர்த்து வைங்கள். பொக்கிஷனுடைய ஒரு காரியம் ஞானம், அறிவு. அல்லேலூயா. இன்னொரு காரியம் ரட்சிப்பு. இயேசு 33ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே பூர்ண ரட்சிப்பு, அறிவும் ஞானமும் உன் காலத்தின் உறுதியாக இருக்கும். கர்த்தருக்கு பயப்படுகிற பொக்கிஷம் என்று ஆண்டவர் சொல்ற. பரலோகத்துல எப்படி பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கிறதுன்னா எப்படி சேர்த்து வைக்கிறது? நம்முடைய கிரியைகளை சேர்த்து. அல்லேலூயா. பாருங்க, நம்ம செய்யற கிரியை ஒன்றையும் மாற்றம் மறக்கிறது. இவர் 6:10 நீங்க வாசிக்கும் போது ஏனென்றால் உங்கள் கிரியைகளையும் நீங்கள் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்ததையும் செய்து வருகிறதையும் நமது நாமத்திற்காக காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தையும் மறந்து விடுகிறதற்கு அவர் அநீதி உள்ளவர் அல்லவே. நீங்க செய்த ஒரு சிறு காரியமானாலும் கர்த்தர் எழுதி வைக்கிறது. கர்த்தருக்கு பயந்தவர்களுக்கு கூட ஞாபக புஸ்தகம் இருக்கிறது என்று சொல்லுது. வாக்கியம் 3:16. அந்த ஞாபக புஸ்தகம் என்ன எழுதுமாறு? இந்த பூமியில் செய்த நற்கிரிகள் எல்லாம் எழுதப்படும். அல்லேலூயா. பரலோகத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உலகத்தை நியாயத்திற்கு பொழுது புஸ்தகங்கள் திறக்கப்படும். வேதம் சொல்லுது. அல்லேலூயா. புஸ்தகங்கள் திறக்கப்பட்டதாம். புஸ்தகங்கள் திறக்கப்படும். ஞாபக புஸ்தகம் திறக்கப்படும். இல்லையா? 2 சாரி எஸ்தர் 6:2 வாசித்தீங்கன்னா ராஜாவுக்குரிய உயிருக்கு வந்த ஆபத்திலிருந்து அவனுக்கு அறிவித்த முருதகாய் அவனுடைய பேர் 4ஆம் புஸ்தகம் எழுதப்படுது. அல்லேலூயா. இதுக்கு எல்லாம் அவனுக்கு செய்யப்பட்டதா ஒன்று செய்யப்பட்டது. உடனே அவனுக்கு கனப்படுத்துன்னு சொல்லி ராஜா சொன்னார். அல்லேலூயா. நம்ம நற்கிரிகள் எல்லாம் ஒன்று எழுதுகிற தேவன் இந்த பூமியில இருக்கிற வரைக்கும் நம்ம தேவனுக்காக நல்ல ஊழியம் செய்யும். அல்லேலூயா. தேவனுடைய ஊழியருக்கு அதிகமாக நம்ம பிரயாசப்படும். கூடுமான வரைக்கும் அதிகமாக நம்ம ஊழியர்களை தாங்கணும். ஊழியர்கள் என்ன உட்பட நான் உட்பட சொல்லுகிறேன். அல்லேலூயா. அல்லேலூயா. உங்களுக்கு அறிந்தோ அறியாமலோ தெரிந்தோ தெரியாமலோ என்னை தேவன் அறிவார். நான் சில காரியங்களை செய்து கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா. தேவன் சாட்சி. வேதம் சொல்லுகிறது கர்த்தருக்கு பயந்திருக்கிற ஞாபக புஸ்தகம். அப்போ நீங்க செய்த நற்கிரிகள் எல்லாம் அவர் எழுதி வைத்து அதுக்கு ஏற்ற பிரதிபலனை உங்களுக்கு ஒரு நாளை கற்றுக் கொடுப்பார். அல்லேலூயா. வேதம் சொல்லுது நம்ம பூமிக்குரிய காரியங்களையே நோக்கி பார்க்க கூடாது. பன்றி பூமியே பார்த்து அதை மறிக்கிற நேரத்தில் அதை குத்தி கொலை பண்ணி துரத்தி குத்தி கொலை பண்ணி அதை ஒரு கயிறுல கட்டி தூக்கிட்டு போவான். தலைகளை தூக்கிட்டு போவான். அப்பதான் பண்ணி என்ன செய்யும்? மேல பார்க்கும். அல்லேலூயா. சில மனிதர்கள் அப்படி இருக்கிறார்கள். சாகு நேரத்தில் கத்தாவே கூப்பிடணும். சில பேர் சொல்லுவாங்க நாங்க கடைசி நேரத்தில் என்ன செஞ்சிருவோம்? ஏசப்பாட்ட மன்னிப்பு கேட்டுருவோம். ஏசப்பாட்ட கூப்பிட்டுருவார். நம்பிக்கை. ஆனா அவங்க எப்பவுமே கர்த்தருக்கு நன்றி செலுத்தப்படல இருக்கணும். அல்லேலூயா. அப்போ வேதம் சொல்லுது அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசமடைந்தார்கள். இப்போ நம்ம தேவனை நோக்கி பார்ப்பதை ஜெபத்தை குறிக்கிறது. அல்லேலூயா. இயேசு பூமியில இருக்கும் பொழுது அவர் சர்வ அதிகாரம் கொடுக்கப்படுது. சர்வ வல்லமை கொடுக்கப்படுது. அல்லேலூயா. பிதா அவருக்கு சகல அதிகாரத்தை கொடுத்திருந்தார். சகல வல்லமையை கொடுத்திருந்தார். அவர் பிதாவை கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. ஆனாலும் அன்றைய இயேசு கிறிஸ்து அதிகாலை தோறும் மார்க் 1:15 நீங்க வாசித்து பாருங்க. அதிகாலை தோறும் அவர் இருட்டோடு சென்று என்ன செய்வாராம்? ஏன் ஜெபிக்கணும்? இன்றைக்கு செய்ய
பிதாவுக்கு சித்தமா? அல்லேலூயா. என் பிதாவுக்கு பிரியமா இருக்குதா? அது பிதாவை கேட்டு கேட்டு அவர் செய்கிற தேவன். அல்லேலூயா. அல்லேலூயா. என் பிதாவை மகிமைப்படுத்தவே நான் பூமியில வந்தேன் சொல்றார். அல்லேலூயா. அப்போ நோக்கி பார்த்தல் என்றால் ஜெபத்தை குறிக்கிறது. அல்லேலூயா. சில ஜெபங்களுக்கு நிச்சயமா கர்த்தர் பதில் கொடுப்பார். அந்த ஜெபம் எப்படி தெரியுமா? வாசிக்கலாம். எரேமியா 29:13. எரேமியா 29:13. உங்கள் முழு இருதயத்தோடு என்னை தேடினானால் முழு இருதயமாய் ஆண்டவரை நோக்கி பார்க்கணும். அல்லேலூயா. அல்லேலூயா. தாவீது சொல்றார், அக்கிரம சிந்தை கொண்டிருந்தனாலோ சர்வவல்ல ஜெபத்துக்கு செவிகொடா. இதயத்தை முதல்ல கழுவு சுத்திகரிக்கும். அப்போ வேறு சொல்லுது, அவரை நோக்கி பார்க்கிறோம். அவரை நோக்கி எந்தெந்த காரியத்துக்காக ஆண்டவர் நோக்கி பார்க்கிறீங்களோ அத்தனை காரியத்தையும் ஆண்டவர் கொடுக்க வல்லவரா இருக்கிறார். நம்ம சில சமயத்துல மனுஷன் உதவி நம்ம கேட்போம், நல்லது வேதம் அப்படி சொல்லுகிறது. ஆபத்துல உதவியே சகோதரன் பண்ணிருக்கிறான் இல்லையா? ஒரு அயலான் வீட்டுக்கு போது வாசி ஆண்டவர் சொல்றார். அல்லேலூயா. லூக்கா 16 ஒரு சம்பவத்தை எழுதுறார். ஒரு சிநேகிதன் போய் அப்பத்தை கேட்டான் எழுதுறார். நல்லது. ஆனா மனுஷனையே நம்பி கொண்டிருக்காது, கர்த்தரை நம்பணும். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ ஒரு காரியம் எனக்கு நடக்க வேண்டுமானால் என்ன செய்யணும்? முதல்ல அதிகாலை எழும்பி ஜெபிக்கணும். ஒப்புக்கொள், ஆண்டவரே இன்றைக்கு இந்த காரியம் எனக்கு அவசியமா இருக்குது, இந்த காரியம் எனக்கு தேவையா இருக்கிறது, நான் போகும்போது என்னோடு நீங்க வாங்க, எனக்கு முன்பாக நீங்க செல்லுங்க, என் காரியங்களை நீங்க வாழ்க்கை பண்ணுங்க என்று ஜெபம் பண்ணி நீங்கள் போவீரானால் அந்த காரியம் ஆகும். அனுபவமாக ஜெபமே இல்லை. கேலண்டர் ஒரு வார்த்தை வாசித்து ஓடிடுது. அல்லேலூயா. கேலண்டர்ல நிறைய பேர் கேலண்டர் வந்து அழுத்தம் வாங்குறாங்க. கேலண்டர் வந்து ஒருத்தர் ஓப்பனா சொல்லிட்டாரு, மாசம் கேலண்டர் இருக்குதா? எல்லாம் காலியாச்சு பிரதர், நீ நெக்ஸ்ட் இயர் வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் ஒன்று எடுத்து வச்சிருங்க, நான் சர்ச்சுக்கு போறேன். எங்க சர்ச்சுக்கு போறதுக்கு டைம் இல்லை. பைபிள் படிக்கிறீங்களா? அதுதான் இப்போ கேலண்டர் கேட்டேன். கேலண்டர் கொடுத்தீங்கன்னா டெய்லி ஒரு வசனத்தை படிச்சுட்டு நான் போயிடுவேன். அல்லேலூயா. தயவு செய்து ரட்சிக்கப்பட்டிருந்தால் நீங்க பைபிளை படிக்கணும். அல்லேலூயா. ஏன் படிக்கணும் தெரியுமா? வசனம் சொல்ற படி. யோவான் 7:49 படி. சாபம் நம்ம விட்டு நீங்க வசனத்தை படிக்கணும். வெளிப்படுத்தல் 1:3 படிங்க. வெளிப்படுத்தல் 1:3. வாசிக்கிறவனும் கேட்கிறவர்களும் அப்புறம் பாக்கியவானா மாறணும் அர்த்தம். பண்றது தினந்தோறும் வேத வாசிக்கணும். நம்ம மாஸ்டர் ஒரு நாள் வாய்ஸ் பேசுறது கஷ்டம். அல்லேலூயா. அல்லேலூயா. தினந்தோறும் வேதத்துல உங்க முகத்தை காட்டுங்க. வேதத்தின் மூலமா இயேசுவின் முகத்தை பாருங்க. அல்லேலூயா. பைபிள் ரீடிங் இல்லாத கிறிஸ்தவன் அல்ல, ஜெபம் இல்லாதவன் கிறிஸ்தவன் அல்ல. அல்லேலூயா. இவ்வளவு ஆசுவமா இருப்பது ரெண்டு முக்கியமான விஷயம். ஒன்று ஆண்டு கிருபை, இன்னொன்று சத்திய வேதம். அல்லேலூயா. வேதத்தை படிக்கிற வாழ்க்கை ஆசுவாதமா இருக்கும். அல்லேலூயா. ஜெபிக்கிற வாழ்க்கை ஆசுவாதமா இருக்கணும். தினமும் காலை எழுப்பி ஒரு அதிகாரத்தை வாசித்து தியானித்து அந்த அதிகாரத்தில் கை வைத்து ஜெபித்து இதில் சுதந்திரத்துள்ள ஆண்டவரே என்று சொல்லி அதிகாலை எழுப்பி நீங்க ஜெபிப்பீரானால் அதான் ஆண்டவர் நோக்கி பார்க்க. அல்லேலூயா. பாருங்க, ஒரு சம்பவம், அழகான சம்பவம். லாசருடைய மரணத்துக்கு இயேசு போறார். இயேசுக்கு எல்லாம் அதிகாரம் கொடுக்கப்பட்டிருந்து அவர் போய் லாசருவே எழுந்து வெளியே வா அப்படின்னு சொன்ன உடனே நடக்கும். ஏன்னா குமாரனுக்கு அந்த சகல அதிகாரத்தை கொடுத்திருந்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆனால் இயேசு என்ன செய்றார் பாருங்க. யோவான் 11:42 வாசி. யோவான் சுவிசேஷம் 11:42. நீர் எப்பொழுதும்
ஜெபிச்சு முடிச்சுட்டு தான் சொல்றாரு தெரியுமா? நீர் எப்பொழுதும் எனக்கு செவி கொடுக்கிறீர் என்று நான் அறிந்திருக்கிறேன். ஆனாலும் நீர் என்னை அனுப்பினதை நீர் என்னை அனுப்பினதை சூழ்ந்து நிற்கும் ஜனங்கள் விசுவாசிக்கும்படியாக அவர் நிமித்தம் சொன்னேன் என்று சொன்னார். இவைகளை சொன்ன பின்பு ஆசீர்வே அப்ப பாருங்க, ஒரு அற்புதத்துக்கு முன்னாடி ஒரு ஜெபம் இருக்கிறது. புரியுதா உங்களுக்கு? ஒரு நல்ல ஆசீர்வாதம் வரும்போ ஒரு ஜெபம் இருக்கிறது. அல்லேலூயா. ஒரு சுகம் வரும்போ ஒரு ஜெபம் இருக்கிறது. ஒரு நன்மை வரும்போ ஜெபம் இருக்கிறது. அல்லேலூயா. அதான் சீசனுக்கு தேவன் செவிக்க கற்றுக் கொடுத்தார். அல்லேலூயா. என்ன செய்யுங்க? ஜெபம் பண்ணுங்க. நம்ம அந்த ஜெபத்தை தான் பண்ணுவோம். நிறைய பேர் பரமண்டல பிதாவே நாமம் பரிசுத்தப்படுவதாக, ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் உலகத்திலும் செய்யப்படுவதாக. அன்றன்றைய வேண்டிய ஆகாரத்தை இந்த இடத்துல சத்த தாசு அன்றன்றைய வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு இன்று எங்களுக்கு தார். நாங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு எங்களை காத்தருளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் உம்முடைய. அல்லேலூயா. இந்த ஜெபம் எதுக்கு பண்ணணும் தெரியுமா? கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துறதுக்காக பண்ணணும். ஆனா என்னுடைய தேவைகளுக்காக நான் ஆண்டு நோக்கி பார்க்கணும்னா நான் அதிகாலையில ஜெபிக்கணும். அதிகாலை ஜெபித்து கூட ஜெயம் பெற்றுறாங்க. அதிகாலை ஜெபித்து கூட ஜெயம் பெற்றுறாங்க. தாவீது சொல்றார் 119 சங்கீதம் 120 வசனம் வாசி. 119 சங்கீதம் 120 வசனம். உமக்கு பயப்படும் பயத்தால் என் உடம்பு சிலிர்க்கிறது. உமது நியாயத்தீர்ப்புக்கு பயப்படுகிறேன். நியாயமும் நீதியும் செய்கிறேன். ஆமென். அல்லேலூயா. குறித்த ஜாமத்துக்கு பாய் கண்கள் வெடித்துள்ள வசனம் பாருங்க. 119 சங்கீதம். குறித்த ஜாமத்துக்கு முன்பாக நான் வெடித்துக் கொள்வேன். அதிகாலையில் என் சத்தத்தை கேட்க பண்ண சங்கீதம் 5:3 கூட படிங்க. அதிகாலையில் நான் எழுந்து சத்தமிட்டு வசனத்துக்கு காத்திருக்கிறேன். வசனத்தை தியானிக்கும்படி குறித்த ஜாமத்துக்கு முன்னே என் கண்கள் விழித்துக் கொள்ளும். பாருங்க எவ்வளவு சொல்றாங்க. தாவீது பெரிய ராஜாங்க, அவனுக்கு ஒரு குறைவும் இல்லை. ராஜ்யத்தில் அல்லேலூயா. அவர் கேட்கறதெல்லாம் கிடைக்கும். ஆனா ராஜா ஜெபம் பண்றார். அல்லேலூயா. என் ராஜ்யம் மாறிட்டது ஆசீர்வாதமா இருக்கணும்னா, என் ஜனங்கள் ஆசீர்வாதமா இருக்கணும்னா அதிகாரத்தை கர்த்தரை தேடணும். அல்லேலூயா. இதான் சொல்றேன், என்னை நோக்கி பார்க்கிறவர்கள் பிரகாசப்படுவார்கள். நீங்க அதிகாலை எழுந்து வேதத்தை வாசித்து ஜெபித்தால் உங்க வாழ்க்கை பிரகாசமா இருக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. மோசனுடைய முகம் எப்படி இருந்துச்சா? எப்போ கர்த்தரோடு பேசி முடிச்சு வரும்போது, அல்லேலூயா, கர்த்தரோட பேசிட்டு வரும்பொழுது அவன் முகம் சரி. யோவான் இது அப்போஸ்தலர் 6:10 வாசி. 9:10 அப்போஸ்தலர் 6:9. அப்பொழுது தீபத்தினார் எண்ணப்பட்ட ஆலயத்தில் சேர்ந்தவர்களையும் கீழே பட்டணத்தார்களும் அலெக்சந்திரியா பட்டணத்தார்களும் நாட்டார்களும் ஆசி தேசத்திலிருந்து எழுப்பி தேவனுடைய தர்க்கம் பண்ணினார்கள். அவன் பேசின ஞானத்தையும் ஆவியையும் எதிர்த்து நிற்க அவர்கள் கூடாமல் போயிற்று. அப்பொழுது அவர்கள் மோசேக்கும் தேவனுக்கும் விரோதமாக தூஷண வார்த்தைகளை பேச கேட்போம் என்று சொல்லும்படியாக மனுஷரை ஏற்படுத்தி ஜனங்களை மூப்பரை வேதபாரகை எழுப்பிவிட்டு அவன் மேல் பாய்ந்தவனை பிடித்து ஆலோசனை சங்கத்திலே உட்கார்ந்திருந்த அனைவரும் கண்ணோக்கமாயிருந்து தேவ தூதர் முகம் போல ஆமென். அல்லேலூயா. செபிக்கிறவனுடைய முகம் பிரகாசமா இருக்குது. செபிக்கிறவன் தேவன் அனைத்து காரியங்களையும் பெற்றுக் கொள்வாங்க. அதான் கர்த்தர் ஜெபித்த கட்டி கொடுத்தார். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து கூட பாருங்க 5 அப்பத்தை 2 மீனையும் வாங்கி என்ன பண்ணாரு? அதை ஆசீர்வதிச்சார். அப்படின்னு அர்த்தம். ஜெபம் பண்றார். அல்லேலூயா. அவருடைய வாழ்க்கையில மூளை இயேசு கிறிஸ்துவை குறித்து 21ஆம் அதிகாரத்தில் லூக்கா 21
31:36-37 வசனம். ஆகையால் சம்பவிக்கப் போகிற ஆ, இவைகளெல்லாம் நீங்கள் தப்பி ஆ, மனுஷகுமாரனுக்கு முன்பாக பாத்திரவான்களாய் நிற்கும்படிக்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள். அவர் பகற்காலங்களெல்லாம் ஊழியம் செய்வார், ராக்காலங்களெல்லாம் ஜெபம் பண்ணுவார். ஹல்லேலூயா. அப்போ என்னை நோக்கி கூப்பிடுன்னு என்ன அர்த்தம்? ஜெபம் பண்ணு. பிரச்சனை இருக்கிறியா, போராட்டம் இருக்கிறியா இல்லையா? சீசர்கள் அக்கறைக்கு போகும்போது மார்க் 4ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது படகு அலைகளினாலே மோத ஆரம்பித்தது இல்லையா? பெரும் காற்று அடிச்சது. சீசர் என்னத்தை பார்த்தாங்க? கொந்தளிப்பை பார்த்தார்கள், காற்றை பார்த்தார்கள். நம்முடைய வாக்கியம் அப்படிதான். கூடயே இயேசு இருப்பார், அவரை பார்க்க மாட்டோம். எத்தனையோ நன்மைகள் செய்த ஆண்டவர் நோக்கி பார்க்க மாட்டோம். அல்லேலூயா. பிரச்சனை பார்ப்போம். பிசாசு பிரச்சனையை பூதகரமாக காட்டுவோம், பெருசா காட்டுவோம். அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார், அவனை பாருங்க, நல்ல அற்பமான காரியம். அல்லேலூயா. இயேசுவை பார்க்காம சீசர்கள் காற்றையும் கடல் கொந்தளிப்பையும் பார்த்து பயந்தார்கள். பின்னாடி ஒரு டயலாக், நாங்கள் மடிந்து போகிறோம், ஐயரே நாங்க செத்து போக போறோம், நீங்க கவலை இல்லாம தூங்குறீங்களே, கவலை இல்லாம ரெஸ்ட் இருக்கீங்களே. ஆண்டவர் வந்தார், என்ன சொன்னார்? விசுவாசம் இல்லாத சந்ததி எது வரைக்கும் ரோடு கொடுறது? ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாம போயிடுச்சு? என்ன விசுவாசம்? நான் உங்க கூட இருக்கிறது நீங்க மறந்துட்டீங்கப்பா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒருத்தர் மனைவிட்டு சொன்னாராம், இன்னைக்கு ஸ்கூட்டர்ல வந்தேன், ஸ்கூட்டர் ரொம்ப நல்லா இருக்குது சொன்னாராம். மனைவி சொன்னாங்களா, நம்ம ஸ்கூட்டரே இல்லையே, இவர் பக்கத்து இருக்கார ஸ்கூட்டர் எடுத்து போயிருக்கிறார். சமயத்தில் நம்மளே மறந்துடும். அல்லேலூயா. அல்லேலூயா. இயேசு கூட இருப்பதை மறந்து போன சீஷர்கள் பயந்தார்கள். இயேசு கூட இருந்தா பயம் வரும். நிறைய பேருக்கு ராத்திரி தூக்கம் இருக்கிறது மேடம், பயமா இருக்கு. ஜெபிச்சு தூங்குங்க. ஜெபம் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்க தூங்குறதுக்கு முன்னாடி எப்படி ஜெபம் பண்றீங்க எனக்கு தெரியாது. ஆனா சில பேர் ஜெபம் பண்ணுவாங்க, ஆண்டவரே எங்களுக்கு பேயின் சொப்பனுக்கும் தீயின் சொப்பனுக்கும் விளக்கி காத்துக்கொள்ளுங்க. ஒரு பாட்டு இருக்குது, பழைய சிகிச்சை பாடல். சூரியன் மறைந்து அந்தகாரம் அந்த வரும் பேயின் சொப்பனம். ஆமா, பேயின் சொப்பனம் தீயின் சொப்பனம் மனிதன் நேராமல். அழகான பாட்டு. அல்லேலூயா. அப்படி சொப்பனம் ஆண்டவரே பேயின் சொப்பனம் வரக்கூடாது, தீயின் சொப்பனமோ எங்களுக்கு தீய சொப்பனங்கள் வரக்கூடாது. என்ன வரணும்? என்ன வரணும்? நல்ல சொப்பனமா வரணும். ஒரு மனைவி காலையில இருந்து புருஷன் சொன்னாங்களாம், எனக்கு நல்ல கனவு வந்துச்சுங்க, காஞ்சிபுரம் போறோம் பட்டுக்கூட எடுக்கிறோம், தஞ்சாவூர் போறோம் பட்டுக்கூட எடுக்கிறோம், சின்னாலம்பட்டு போறோம் பட்டுக்கூட எடுக்கிறோம். அப்படியா கனவு வாங்கி வாங்கி கொடுக்குறீங்க. அமைதியா இருந்தான் ஹஸ்பண்ட். ஏன் அமைதியா இருக்கு? எனக்கு ஒரு கனவு வந்துச்சு, பழனிமலை போறேன் மொட்டை அடிக்கிறேன், திருப்பதி போறேன் மொட்டை அடிக்கிறேன். என்ன அர்த்தம்? உனக்கு வாங்கி கொடுத்துறாங்க செஞ்சேன் மொட்டை. அல்லேலூயா. சில பேர் கனவு காணும், நல்ல கனவு காணுவோம். அல்லேலூயா. இப்ப நமக்கு என்ன சொப்பனங்கள், நம்மள கலங்க பண்ணாத சொப்பனங்கள் வரும். அல்லேலூயா. அப்ப என் நித்திரை எப்படி இருக்கணும் அப்படின்னு என்ன அர்த்தம்? தரிசனம் வரும், இல்ல சமாதானமா தூங்கணும். அல்லேலூயா. சில பேர் எப்படி ஜெபம் பண்ணுவாங்க, ஆண்டவரே பக்கத்துல படுக்கிற சமாதானம் தூங்கும், அவங்களால தொல்லை. அல்லேலூயா. அதே நிறைய பேருக்கு நைட் தூக்கம் இருக்கிறது இல்லை. ஒரு அம்மா சபையில் வந்து நல்லா தூங்குவாங்க. நான் ஒரு நாள் அவங்களை எழுப்பி கேட்டேன், சபையில எழுப்பி கேட்கிறேன், அம்மா ஏமா தூங்குறீங்கன்னு. ஐயா வீட்டில் தூக்கமே வரது இல்லையா, சபையில வந்தா எனக்கு இன்பமா நித்திரையை கத்தர் கொடுக்குறான்.
சபையில எங்கேயா நித்திரை கொடுப்பது கட்டளிக்கிறாரா? இல்ல. சில பேர் சபைக்கு வந்தோன்னு தூக்கம் வந்து. அல்லேலூயா. இது பேர் அமுக்கம் பிசாசு. என்ன பேருங்க? அமுக்கம் பிசாசு. அல்லேலூயா. சபையில வந்து என்ன வரக்கூடாது? அப்படி நம்ம என்ன செய்யணும்? கண்ணு நல்லா அப்படி திறந்து வச்சுட்டு பார்க்கணும். அல்லேலூயா. அல்லேலூயா. வேதம் சொல்லுது, பிரார்த்தனைக்கு ஜெபிக்கும் போது எப்படி ஜெபிக்கிறீங்களோ அதுவோட கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. சில பேர் சொல்லுவாங்க, நேற்று ஜெபத்துல ஏசப்பா வந்தார். அப்புறம் என்ன சொன்னார்? வந்து கட்டி போயிட்டார். வந்துட்டு அப்படியே போயிட்டார். அவர் வந்தா ஏதாவது சொல்லுவாருங்க, சொல்லாம போக மாட்டார். ஒன்னா எச்சரிப்பாரு, இல்ல ஒரு காரியத்தை சொல்லுவார். அல்லேலூயா. சில பேர் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமா போய் சொல்லுவாங்க, நான் ஜெபம் பண்ணிட்டு படுத்தேன், என் ஆவி எங்க போயிடுச்சு? பரலோகம் போயிடுச்சு. எதுக்கு அங்க போனீங்க? நான் ரொம்ப நாள் ஒரு கனவுங்க, எனக்கு எருசலேம் போய் எல்லாம் சுத்தி பார்த்துட்டு வரணும்னு கனவு. ஜெபம் பண்ணிட்டு படுத்த ஆண்டு, நீ எருசலேம் என்ன பரலோகத்துக்கு கூட்டு போய் என்னை சுத்தி காட்டினார். இதெல்லாம் நான் பேர பார்த்தேன். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப அவரை நோக்கி பார்த்தவர்கள் என்ன செய்வாங்களா? அப்ப என்ன? இருளில் உள்ளவர்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். இருள் என்ன? சில பேர் பாருங்க, இந்த மாந்திரீகத்துல பிள்ளை சூழ்நிலை செய்வதற்கு கட்டப்பட்டிருப்பாங்க. அவன் வாழ்க்கை ஒரு சமாதானமே இல்லாமே இருக்கும். ஆனால் அவர் வீட்டுக்கு ஏதாவது ஊழியக்காரர் வந்தாலோ, ஆனா இவர்கள் ஏதாவது ஜெப கூட்டத்துக்கு போனாலோ, இயேசுவை அவன் நோக்கி பார்க்கும் பொழுது எல்லா கட்டுகளும் கட்டப்படுகிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு மனுஷன் வருகிறான் இயேசு இடத்துல, அவருடைய பிள்ளைக்கு ஒரு அசுத்தாய் பிடிச்சிருக்குது. சீசர்கள் ட்ரை பண்றாங்க, பிசாசு என்ன செய்ய மாட்டேங்குது, போக மாட்டேங்குது. ஏசப்பாட்டை கொண்டு வராங்க, உம்மால ஏதாவது செய்யக்கூடுமானால் செய். அல்லேலூயா. ஆனா என்ன சொன்னாரு? அசுத்தாவியே, ஊமையை செவிடுமான ஆவியே, இவனை விட்டு புறப்பட்டு போ, இனி இவனுக்கு வராது. அதை சொல்லிருக்கணும், முக்கியம், ரொம்ப முக்கியம். இனி இவனுக்குள்ள வராது, வேற யாருக்குள்ள போய் சொல்லக்கூடாது. அல்லேலூயா. சரி, பிசாசு வந்து அப்படியே விட்டுருவாங்க. அல்லேலூயா. அவனுடைய கமெண்ட்மெண்ட் பாருங்க, அசுத்தாவை விட்டு புறப்பட்டு போ, இனி இவனுக்குள்ள வராது. அப்ப வேதம் சொல்லுது, என் ஆண்டவரை நோக்கி பார்த்தவர்கள் அநேகர் விடுவிக்கப்பட்டார்கள். உதாரணமா சொல்ல முடியும், ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். ஒரு பிச்சைக்காரன் தாயின் வயிற்றிலே இருந்த முதல் பிச்சைக்காரன், தாய் வந்து பிறந்தது முதல் சப்பானி, 2 காலம் நடக்க முடியாது. அவனை என்ன செஞ்சிருவாங்க? ஓய்வு நாள் தோறும் அவனை தூக்கி கொண்டு வருவாங்க, வந்து ஆலயத்துக்கு முன்னாடி உட்கார வச்சிருவாங்க. ஆலயத்துக்கு உள்ளே போறவங்க வெளியே வரவங்க என்ன செய்வான்? பிச்சை கேட்பான். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாகும். எந்த சர்ச்சுக்கு முன்னாடி பிச்சைக்காரன் இல்லை. அழகா சொல்லாம அல்லேலூயா. எனக்கு பெரிய அமைச்சர் தெரியுங்களா? நிறைய இடங்கள் நீங்க பார்த்துருப்பீங்க, ஏதாவது போட்டோ வச்சுட்டு பிச்சை எடுப்பாங்க, பார்த்துருப்பீங்க. சரி, விக்கிரகம் போட்டோ வச்சிருப்பாங்க, என்ன சொல்லுவாங்க? பிச்சை எடுப்பாங்க. ஆனா யாராவது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை போட்டாரு இல்ல, ஒரு ஆவியா இருக்கிறாரு. இனி ஒரு பேச்சுக்கா சொல்றேன், இயேசு கிறிஸ்துவை போடுற உருவத்தை வச்சுட்டு அவனை பிச்சை எடுத்து பார்த்துருக்கீங்களா? பார்க்க முடியாது. என்ன அடுத்தது இருந்து அது மட்டும் இல்ல, அவர் தான் உண்மை உள்ள தேவன். அதனால மற்றதெல்லாம் என்ன செய்யலாம்? இப்படி போடக்கூடாது. அல்லேலூயா. கவனிங்க, இந்த மனுஷனை ஆலயத்துக்கு முன்னாடி கொண்டு வச்சாங்க. நீங்க பாருங்க, நிறைய இடங்கள்ல நீங்க சில கோயில்ல பார்க்கலாம், மசூதிக்கு முன்னாடி பார்க்கலாம், நிறைய பேர் பார்க்கலாம். ஆனா தேவாலயத்துக்கு முன்னாடி கர்த்தர் அங்க வரவன ஐஸ்வர்யமாக்குவார். ஆமென். இந்த பிச்சைக்காரனை கொண்டு வந்து என்ன செஞ்சுட்டாங்க? உட்கார வச்சுட்டாங்க. இவன் 40 வயதுக்கு மேற்பட்டவன். இவன் வரப்பட பிச்சை கேட்டுக் கொண்டிருக்கிறான். 9ஆம் மணி வேளையிலே
ஜெபிக்கும்படியாக பேதுருவும் யோவானும் தேவனிடத்துக்கு வர்றாங்க. அல்லேலூயா. வந்து ஜெபம் பண்ண வரணும். அவளை பார்த்து பிச்சை கேட்கிறான். அப்போஸ்தலர் 3 கேட்கிறான். 6 வசனம். அப்பொழுது பேதுரு அப்படியே பேதுரு வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன், நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ சரி எழுந்து முன்னாடி பாருங்க. 4 வசனம். பேதுருவும் பேதுருவும் யோவானும் அவனை உற்று பார்த்து எங்களை நோக்கி போ. பார்த்து அல்லேலூயா. 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 பேதுரு யோவானுக்கு வந்த உடனே அவன் என்ன இல்ல, பாக்கெட் இல்ல, மணி இல்ல. அல்லேலூயா. இந்த ஊழியக்கார நாட்கள்லாம் கழுத்து தொடங்கி கால் வரைக்கும் தையல் இல்லாத ஒரு ஆடை போட்டிருப்பாங்க. அதே மாதிரி தான் அங்கி. அதே மாதிரி தான் அங்கி. இல்லையா? பாக்கெட்டே இல்லை. இல்லையா? அப்ப வேதம் சொல்லுது, பேதுருவும் யோவானும் அவனை பார்த்து பிச்சை கேட்கிறான். பேதுரும் பவுல் சொல்றாரு, நீ கேட்கிற ஆளுநர் அங்க இல்ல, வெள்ளிய பொண்ணு இடத்துல இல்ல, ஆனா என்னை நோக்கி நீ பார், எங்களை நோக்கி பார். வாசிப்பா அவசியம். பேதுருவும் யோவானும் பேதுருவும் யோவானும் அவனை உற்று பார்த்து எங்களை நோக்கி பார் என்றார்கள். அல்லேலூயா. 40 வயசுக்கு மேற்பட்டவன் பேதுரு 40 கிட்டத்தட்ட எத்தனை வருஷம் பிச்சை எடுத்தாலும் எழுதப்படுது. அல்லேலூயா. ஆனால் அங்கு அவனுடைய இருளான வாழ்க்கையிலிருந்து ஒரு பிரகாசத்தை கொடுக்க என் தேவன் சித்தம் வைத்தார். ஆமென். பேதுரு யோவான் வருகிறவர்கள் அவனை பார்த்து கேட்கிறான். இவங்க சொல்றாங்க, வெள்ளியும் பொண்ணும் எங்களை நோக்கி பாரு. அவன் ஏதாவது கிடைக்குமா நோக்கி பார்த்தான். அதான் சொல்றேன், அவன் அவர்களிடத்தில் ஏதாகிலும் கிடைக்கும் என்று ஏதாவது கொடுப்பாங்கடா. அல்லேலூயா. ஆனா சில இடங்கள் நீங்க பார்க்கும்போது பிச்சைக்காரர்களுக்கு காசு போடாத ஒரு கேங் இருக்கு. நிறைய ஊழியக்காரங்க பிச்சைக்காரன் காசு போட மாட்டாங்க. நான் ஒருத்தர் கேட்டேன், பெரிய ஊழியக்காரன், அவர்கிட்ட கேட்டேன், ஐயா நான் உங்களோட நிறைய முறை வந்திருக்கேன், நீங்க பிச்சைக்காரோட காசே கொடுக்க மாட்டேன்றீங்க, ஏன் கேட்டேன். அவர் எனக்கு திரும்பி பதில் சொன்னார், அவனும் ஆண்டு பிச்சைக்காரனா படிச்சுக்கிறார், கர்த்தர் உங்க தேவை சந்திப்பார். ஆண்டு சொன்னாரு, தரித்திரர்கள் உங்கள் தேசத்தில் இல்லாமல் இருப்பதில்லை, எளியோர் உங்கள் தேசத்தில் இல்லாமல் அவன் தாராளம் கைய. அல்லேலூயா. அப்படி கொடுக்கிறவன் தான் கர்த்தர் ஏழைக்கு இறங்குறவன். ஆமென். அவன் தந்தத திரும்ப தருவான். தருவாராடு. அல்லேலூயா. அப்ப அவர் சொன்னாரு, அவன் பிச்சைக்காரன் பா, நான் ஊழியக்காரன் பா, என்ன கர்த்தர் ஊழியக்காரன் அபிஷேகம் பண்ணிட்டாரு, ஆனா பிச்சைக்காரன் வச்சிருக்கிறாரு, என்னுடைய தேவையை சந்திக்கிறாரு, அவன் தேவை சந்திப்பாரு, நான் அவனுக்கு ஏன் கொடுக்கணும் கிடையாது. தவறான காரியம். அல்லேலூயா. நம்ம எந்த லிஸ்ட்னா கொடுக்கிற பிள்ளை. அல்லேலூயா. வாசி 20:35. அப்போஸ்தலர் 20:35. அப்போஸ்தலர் 20:35 வாசி. இப்படி பிரயாசப்பட்டு பலவீனரை தாங்கவும் வாங்குறதை பார்க்கணும். கொடுக்கிறதை பார்க்கிறோம். ஆமா, நமக்கு இன்கமிங் இருக்கணும், அவுட் கோயிங் இருக்கணும். அல்லேலூயா. இன்கமிங் வரணும், அவுட் கோயிங் இருக்கணும். அல்லேலூயா. ஆண்டவர் வடதை கொடுத்தத, ஆமா, அதுக்கு பின்னாடி எழுதுற, நீ தாரை உதவியாதே, இவ்வளவு செஞ்சா அவளை செய்ய சொல்லாதே. திருப்பலாமா? மத்தேயு 6 6ஆம் அதிகாரம் முதல் 3 வசனம். மத்தேயு 6ஆம் அதிகாரம் முதல் வசனம். மனுஷர் காண வேண்டும் என்று அவர்களுக்கு முன்பாக உங்கள் தர்மத்தை செய்யாதபடிக்கு. என்னம்மா? மனுஷர் மனுஷர் காண வேண்டும் என்று, அவர்களுக்கு முன்பாக மனுஷர் அறிய வேண்டும் என்று, மனுஷர் காண வேண்டும் என்று அவர்களுக்கு முன்பாக உங்கள் தர்மத்தை செய்யாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. தர்மம் செய்ய எச்சரிக்கையாது செய்தால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா உங்கள் பிதாவினிடத்தில் உங்களுக்கு பலன் இல்லை. நீ தர்மம் செய்யும் போது மனுஷரால் புகழப்படுவதற்கு தாரை ஊதுவியாரே. அல்லேலூயா. நான் இவ்வளவு ஆண்டுக்கு
அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் ஒருவர் சொல்லி காட்டவே மாட்டார். இந்த பொண்ணு வருது, பையன் வராங்க, எப்படி நடக்கிறது தெரியுமாங்க? இப்படி செஞ்சு தெரியுமா? நானு சொல்லவே மாட்டேன். அல்லேலூயா. நம்ம சொல்லும். ஆனா வேதம் சொல்லுது, வலது கை கொடுப்பது இடது கைக்கு தெரியாதே, நீ தானே உதவியாதே, அதை கர்த்தருக்கு மட்டும் தெரிந்தால் போதும். தானே உயிர்த்தால் அது பலன் இல்லை. சொல்லு, நம்ம இப்படி செஞ்சிட்டோம்னு சொல்லிட்டோம்னா அதுக்கு பலனே இல்லையா? சொல்லாம இருந்தா பலன் உண்டா? அல்லேலூயா. வாங்குற மாதிரி கொடுக்கிறது பாக்கியம். அப்ப இந்த மனுஷன் என்ன செஞ்சான்? நோக்கி பார்க்கிறான், ஏதாவது கிடைக்குமா? சில பேர் சர்ச்சை கூப்பிட்டு கேட்கிறாங்க, உங்க சர்ச்சைக்கு வந்தா சாப்பாடு கொடுப்பீங்களா? சர்ச்சைக்கு வந்தா எனக்கு ஆட்டோ பேர் கொடுப்பீங்களா என்ற ஒருத்தர் கேட்டாங்க. நான் சர்ச்சைக்கு வரேன், ஆட்டோ பேர் கொடுத்தா வரேன். நீ யாருக்கா வரேன்? ஊழியர்கள் வரேன், ஆண்டுக்கா வரேன். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்மளா விருப்பப்பட்டு கொடுக்கலாம், அது வேற. அல்லேலூயா. இல்லாத விஷயம் உதவி செய்யும். நான் விசுவாசம் சொல்றேங்க, கர்த்தருக்கு நீங்க ₹1 செலவு பண்ண ₹1000 கட்ட கொடுத்துருவாரு. எத்தனை அனுபவிச்சிருக்கீங்க? எத்தனை அனுபவிச்சிருக்கீங்க? சந்தோஷம் வீட்டுக்கு. நான் ஊழியர்களுக்கென்றோ அல்ல ஊழியக்காரருக்கென்றோ அல்ல ஏழைகளுக்கென்றோ நீங்களாகட்டும் நானாகட்டும் ஏதாவது ஒன்று செய்தால் அதை 10 மடங்கு சேர்த்து கொடுக்கிற தேவனை தான் நீ நான் ஆராய்ச்சி கொண்டிருக்கிறோம். அவரை நோக்கி பார்த்தவர்கள் பிரகாசப்படுகிறார்கள். வாழ்க்கையில் இருளே கிடையாது. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் கர்த்தரை நோக்கி பார்க்கிறான். பவுல் சொல்றாரு, வெள்ளியும் பொன்னும் இடத்துல இல்ல, உன் கண்ணால தான் பாக்குது. அல்லேலூயா. ஆனா எனக்கு அது இல்ல. நசனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாசி வாரவசம் அப்போ சொல்றாரு. அப்பொழுது பேதுரு, வெள்ளியும் பொன்னும் இடத்துல இல்லை, இடத்துல உள்ளதை உனக்கு தருகிறேன். நசரேயனாகிய, அப்ப என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன். அப்ப என்னிடத்தில் உள்ளது என்ன? வல்லமை. ஆண்டவரே கொடுத்திருக்கிற வல்லமை, ஆசீர்வாதம். அல்லேலூயா. கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதம் எப்படி தெரியுமா? எப்படி தெரியுமா? ரோமர் 4:17 படிங்க. ரோமர் 4:17, எபிரேயர் 11:19. அநேக ஜாதிகளுக்கு ஏற்படுத்தினேன் என்று எழுதியிருக்கிறபடி உயிர்ப்பித்து, அதுதான் கர்த்தருடைய ஆசீர்வாதம். இல்லாததை இருக்கிறதாக கொடுக்கிற தேவன், மரித்து போனதை 2 தடவையாய் திருப்பி கொடுக்கிற தேவனுடைய ஆசீர்வாதம் உங்க மேல என் மேல இருக்கிறது. ஆமென். ஒருபோதும் நம்ம குறைவா இருக்கவே மாட்டோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அழகா சொல்ற லூக்கா 6:30, கொடுக்கப்படும், அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படியா நன்றாக அணைந்து உங்க மடியில போடப்படும். நம்ம கையில கொடுக்கிற ஒரு மடியில போடுற அவர் நமக்கு வித்தியாசம் பாருங்க. அல்லேலூயா. அவர் நமக்கு எவ்வளவு வித்தியாசம் பாருங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. நிறைய பேர் வாழ்க்கையை நான் பார்க்கிறது ஒன்றுமே இல்லாம இருக்கும். ஜோம் பண்ணுவாங்க, அந்த சாயங்காலத்துக்குள்ள கதார்த்தம் செய்வாங்க. ஏன் தெரியுமா? ஏன் தெரியுமா? உன்னை ஆசீர்வதிப்பதும் அவருக்கு புரியும். அதை இப்படி சொல்றேன், நீ ஆசீர்வாதமா இருப்பதும் அவருக்கு புரியும். மற்றவர்களை விட இருக்கணும், ஆசீர்வாதமா இருக்கணும். அல்லேலூயா. அபிமெலேக்கு தான் ஒரு இடத்துல வரணும், ஈசாக்கு அப்படியே போக கூடாது. ஆமென். கர்த்தர் சொன்ன அபிமெலேக்கு தான் உன் சத்துருக்கிட்ட உன்னை தேடி வந்து கேட்கணும். அல்லேலூயா. நீ ராஜா ராஜா தான், நீ அரசன் தான். அல்லேலூயா. ஐஸ்வர்யவன் ஐஸ்வர்யம் தான். அவரை நோக்கி பார்த்தவர்கள் பிரகாசம் அடைந்தார்கள். இல்லையா? அவரை நோக்கி பார்த்தவர்கள் பிழைக்கிறார்கள். ஆமென். என்ன 21:9 அவர் நோக்கி பார்த்தவர்கள் பிழைத்தார்கள். டாக்டர் கைவிட்டுருவாங்க, ட்ரீட்மெண்ட் இதுக்கு இல்லைன்னு சொல்லிடுவாங்க. கடைசிக்கு உயிர் ஊசலாடி கொண்டிருக்கும். அல்லேலூயா. அந்த சமயத்தில் ஒரே ஒரு நம்பிக்கை, அந்த டாக்டர் எப்படிப்பட்டவர் சொல்லுவார், இனி கடவுள் தான் உங்களை காப்பாத்து. அப்ப அவருக்கு
தெரியுது காப்பாற்றுற வேலை யாரு? காப்பாற்றுற வேலை யாரு? கர்த்தர் தான். எல்லாத்துக்குமே தெரியும். அல்லேலூயா. அழிக்கிற வேலை பிசாசுது, காப்பாற்றுற வேலை ஆண்டவர். அல்லேலூயா. அல்லேலூயா. உடைக்கிற வேலை பிசாசுது, உருவாக்குற வேலை ஆண்டவர். அல்லேலூயா. ஆமென். ஒன்றுமில்லாமல் செய்ய போது பிசாசு எல்லாருக்கும் நிறைவாய் கொடுக்கிறேன் ஆண்டவர். ஆமென். டாக்டர் சொல்லுவார், நீ எவ்வளவுதாங்க உங்களுக்கு டைம், நாளை காலையில் வந்து பாடி எடுத்து போங்க. நாளை காலையில் பாடி எடுத்து வரும்போது அந்த பாடி உட்காந்து. அல்லேலூயா. அல்லேலூயா. ஏன்? கடைசி நேரத்தில் ஏதோ ஒரு ஜெபம், ஒரு கண்ணீர் துளி தேவனை பார்த்து எடுத்துரும். ஒரு விஷயம் மாத்திரம் ஜீவனை கொடுங்க. அந்த ஜபத்தை கட்டு பிழைக்க செய்வார்கள். அப்படி பிழைத்தவரை எத்தனையோ பேர் உண்டு. மார்ச்சரி போய் வெளியே வந்தாலும் உண்டுங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு தம்பி இருக்கிறாங்க, கோயம்புத்தூர்ல ஒளி செய்றாங்க. சின்ன பையனே பாம்பு கடிச்சிச்சு, பாம்பு செத்து போயிடுச்சு அப்படின்னு சொல்ல மாட்டேன். பாம்பு கடிச்சு ஒரு செத்துருவான்னு சொல்லி மார்ச்சரி வச்சுட்டாங்க. 2 நாள் ஆச்சு, செத்தாச்சு. 2 நாளுக்கு அப்புறம் தேவனோட ஜீவனை கொடுத்தார். இன்னைக்கு ஒரு பக்கம் லங்ஸ் இல்லை, அவர் சொல்றாரு எனக்கு இல்லைங்க. டாக்டர் எக்ஸ்ரே பார்த்துட்டு நீங்க பிழைக்கிறது கஷ்டம், லங்ஸ் இல்லை, ஆனா நீ ஊழி செய்றாரு. அல்லேலூயா. அல்லேலூயா. என் தேவனால வேற எதுவுமே இல்லை. அவரை நோக்கி பார்த்தா பிழைப்போம். ஆமென். அல்லேலூயா. 3வது காரியம் சொல்றேன், அவரை நோக்கி பார்த்தால் குறைவுகள் மாறி நிறைவு ஆசீர்வாதம் வரும். வேதம் சொல்கிறது என்ன? 12 இஸ்ரவேல் ஜனங்கள் 30 லட்சத்துக்கு மேல ஜனங்கள் இருக்காங்க. எல்லாத்துக்கும் என்ன வேணும்? லஞ்ச் வேணும். அல்லேலூயா. எல்லாம் லஞ்ச் என்ன? ஸ்பெஷல் வேணும். லஞ்ச் நிறைய வீடுகளில் சண்டே ஸ்பெஷல் தான். அப்படி ஏன் ஸ்பெஷல் சண்டே அப்படி கேட்டதுக்கு ஒரு சொன்னார், சண்டே மட்டும் ஸ்பெஷல் எடுக்கணும். ஏசப்பா கோச்சுக்குவாங்க, வருத்தப்படுவாங்க ஏசப்பா. அல்லேலூயா. அல்லேலூயா. மோசே நோக்கி பார்க்கலாம், 30 லட்சம் ஜனங்க எனக்கு அன்று நீங்க சாப்பிட்டது மோசேக்கு தெரியும். இன்றைக்கு கூட பாருங்க, பலஸ்தீன்ல அரபு கண்ட்ரில நீங்க பாத்தீங்கன்னா யூதர்கள் பயங்கரமா சாப்பிடுவாங்க. ஒரு ஒட்டகத்தை அப்படியே வச்சுட்டு 4 பேர் முடிச்சிருவோம். ஒரு ஒட்டகத்தை 4 பேர் முடிச்சிருவோம். அல்லேலூயா. அவங்க டெலிவிஷன் சுட்டாங்க. அப்படி ஆஜான பாகு ஆயிட்டு வீட்டில் இருப்பாங்க, ஏடி சாப்பிட்டு தான் இருப்பாங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் என்னங்க நல்லா சாப்பிடக்கூடியவங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. இவ்வளவு ஜனங்களுக்கு எப்படி ஆகாரத்தை கொடுப்பது மோசே கேட்கிறார். கத்த சொல்றார் 12:23, கை குலுக்கி இருக்கிறதா? என் கையே குலுக்கி, என்ன நோக்கி நீ கூப்பிட்டல, என்னை விசுவாசிக்கிறல்ல, நான் செய்யற அற்புதப்பா. 33 சொல்றார் என்ன? 31 சமுத்திரத்திலிருந்து, ஆமா, சமுத்திரத்திலிருந்து புறப்பட்ட ஒரு கீழ்காற்று காடுகளை அடித்துக் கொண்டு வந்து பாவையை முழுவதும் நிரப்பிட்டு. ஆமென். உன் பாளைய காலியா இருக்குதா? வருமானம் குறைவா இருக்குதா? ஆண்டவர் நோக்கி பாரு. அல்லேலூயா. வேலை நெருக்கமா இருக்குதா? இந்த வேலையை வேண்டாம், விட்டுட்டு போயிடலாம் நினைக்கிறீங்களா? இல்ல, ஆண்டவர் இதை கொண்டு ஒரு அற்புதம் செய்ய போறார். அல்லேலூயா. உன்னை கட்ட நிறைவாய் ஆஸ்வதிக்கவே கொண்டு வந்திருக்கிறார். அற்புதம் செய்யவே அவர் நோக்கி பார்க்க. அல்லேலூயா. மோசே நோக்கி பார்த்த உடனே 30 லட்சம் ஜனங்களுக்கு லஞ்ச் ரெடி ஆயிடுச்சு. ஜார்ஜ் முல்லர் ஒரு ஊழியர் இருந்தார். அவர் பெரிய ஒரு 1000 பிள்ளைகளை வளர்த்து ஒரு ஹாஸ்பிட்டல் வச்சிருந்தார். 1000 பிள்ளைகளுக்கு சாப்பாடு ஒரு நாள் இல்லை, லஞ்ச் இல்லை, எல்லாம் வறண்டு போயிட்டு சூழ்நிலை மோசமாயிடுச்சு. ஆனாலும் ஜார்ஜ் முல்லர் ஜெபத்தை விட மாட்டார். அல்லேலூயா. ஜார்ஜ் முல்லர் சென்று ஜெப அறையில அமர்ந்து ஜெபிக்க ஆரம்பிக்கிறார். ஜெபித்துட்டே இருக்காரு. 12 மணி ஆயிடுச்சு. அவருடைய பிஏ வந்து கதவு தட்டுறான். ஐயா 12 மணி ஆயிடுச்சியா அப்படின்னு. அவர் சொன்னார், எல்லா பிள்ளைகளும் உட்கார, எல்லா பிள்ளைகளும் 1000 பிள்ளைகளையும் உட்கார வச்சு அவங்க முன்னாடி தட்டவை பிளேட் வச்சு, அதே மாதிரி எல்லாரும் உட்கார வச்சாச்சு, பிளேட் வச்சாச்சு. மறுபடியும் அந்த பிஏ வந்தார். ஐயா நீங்க சொன்ன மாதிரி எல்லாம் உட்கார வச்சாச்சு, பிளேட் வச்சாச்சு. ஜார்ஜ் முல்லர் சொன்னார், நான் 10
நிமிஷம் ஆண்டு ஆகாரம் தருவார். ஆமென். ஆமென். சார்ஜ் விசுவாசம் பாருங்க. இந்த 10 நிமிஷத்துல ஆண்டவர் பிள்ளைகளை போஷிக்கபடியான ஆகாரம் தருவார். கரெக்டா 10 நிமிஷம் 2 நிமிஷம் இருக்கிறது. ஒரு வேன் வந்து நிக்குது ஹாஸ்டலுக்கு முன்னாடி. ஒரு பெரிய ராஜாவுடைய திருமணம். திருமணத்துக்கு நிறைய சாப்பாடு மிச்சாயிருச்சு. அவங்க சொன்னாங்க பக்கத்துல ஹாஸ்பிட்டல் கொண்டு கொடுத்துருங்கன்னு சொல்லி. தினந்தோறும் சாப்பிடுற ஆகாரத்தை பார்க்கிறோம். அன்றைக்கு சாப்பிட்ட ஆகாரம் ஒரு அற்புதமான ஆகாரம். இது காரணம் ஜார்ஜ் ஜபம். அல்லேலூயா. கர்த்தர் ஒருபோதும் உங்களை குறைவாய் வைக்கிறதில்லை. கர்த்தர் நிறைவாய் ஆசீர்வதிக்கிறது. 40 வருஷத்துக்கு மேற்பட்ட அந்த உடவன் சப்பானி பேரு கை கொடுக்கிறாரு. அவன் கையை பிடிச்சது தூக்கி விட்டார். தூக்கி விட்ட உடனே கால்கள் கரடுகளும் பலப்பட்டது. அவன் எழுந்து நடக்க ஆரம்பித்தான். அல்லேலூயா. ஆகார காரியம் ஒன்றுமே இல்லை. ஒரே சம்பவத்தை வாசித்து முடிக்கிறோம். மத்தேயு 14 அதிகாரம், மத்தேயு 14 அதிகாரம் 30, 31 வாசிக்கிறோம். காற்று பலமாய் இருக்கிறதை கண்டு பயந்து அவிழ்ந்து போகிறது. ஆண்டவரே என்னை ரட்சியம் என்று கூப்பிட்டான். பேதுரு இயேசுவை போலவே இருக்கணும் ஆசை அவனுக்கு. அல்லேலூயா. இயேசுவை போல கடல் மேல நடக்கணும்னு ஆசை. இயேசு கடல் மேல நடந்து வரார். பேதுரு ஆண்டவரே நீரே ஆனால் நான் என்ன செய்யணும்? கடல்ல நடக்கணும். வான்னு சொல்றாரு. வா. கொஞ்சம் நடந்து போறான். தொடர்ந்து யோசிக்கிறான். நாம நடக்கிறோம் கடல் மேல. பார்த்தா இந்த பக்கம் அலைகள் அடிக்குது. கீழே பார்த்து அப்படியே இருந்துச்சான். மூழ்க ஆரம்பிக்கிறான். மனுஷன் அற்ப விசுவாசி. ஏன் சந்தேகப்பட்டான் என்று சொல்லி அவன் கையை பிடித்தான். ஆண்டவரே ரட்சியம் என்று சத்தமிட்டு கூப்பிடுறான். அவனை கைப்பிடித்து தூக்கினான். அல்லேலூயா. அமிழ்ந்து போக சொல்லி இருந்தான். கடன் பாரம் அழுத்தினான். வியாதின் பலவீனங்கள் அழுத்தினாள். குடும்ப பிரச்சனைகள் அழுத்தினாள். பலவிதமான நோய்கள் உன்னை அழுத்தினாள். பல பாரங்கள் நிறைத்து அழுத்தினாள். ஒரே ஒரு வார்த்தை, ஆண்டவரே ரட்சியம் என்று கூப்பிடுது. ஆண்டவரே உம்மை நோக்கி பார்க்கிறேன், என்னை தூக்கி விடுங்க சொல்லுங்க. ஆண்டவர் எப்படி செய்வாரு? சங்கீதம் 18:19 வாசிக்கும் போது, சங்கீதம் 42 வாசிக்கும் போது, ஜலப்பிரவாகத்தில் என்னை அவர் தூக்கி எடுத்தார். ஆமென். உயிர தூக்கினார். சங்கீதம் 42 பயங்கரமான குழியிலும் உளையான சக்தியை தூக்கி எடுத்து என்னை கண்மலையில் நிறுத்தி என் பாதங்களை என்ன அர்த்தது? கண்மலையாக சபையில கொண்டு வந்து கர்த்தருடைய சாட்சியை நிறுத்துவார். ஆமென். எத்தனையோ பேர் சொல்ல முடியும், அழிவின் பாதைக்கு உன்னை எனக்கு தப்பி விட்டிருக்கிறார். அவர் நோக்கி பார்த்தபடினாலே. அல்லேலூயா. அவர் நோக்கி பார்த்தார் வாழ்க்கையில் விடுதலை. அவர் நோக்கி பார்த்தார் வாழ்க்கையில புதிய ஜீவன். அவர் நோக்கி பார்த்தார் குறைவெல்லாம் நிறைவான ஆசீர்வாதம். அவரை நோக்கி பார்த்தால் உங்களுக்கு உயர்வு. அல்லேலூயா. பூமியில் எங்க உள்ளவர்களே எல்லாரும் நோக்கி பாருங்கள். அப்பொழுது நீங்கள் எழுதிக்கலாம், ஜெபிக்கலாம். கர்த்தரை நோக்கி நான் பார்க்கிறேன். ஆவிசுல நமக்கு ஆசை வரும். மனதிலே கண்களை நோக்கி ஏறெடுக்கிறேன். வானத்தின் உண்டாய் கர்த்தருக்கு ஒத்தாசை வரும். ஏழைக்காரருக்கு எஜமான் நோக்கி இருக்குமா போல, ஏழைக்காரருக்கு எஜமானை நோக்கி இருக்குமா போல, என் தேவனாக இரக்கம் செய்யும் வரைக்கும் என் கண்களை நோக்கி கண்ணீர் சொரிகிறது இறைவே சொல்றார். என் ஜெபத்துக்கான பதில் கொடுத்தார். நீங்க நோக்கி பாருங்க. விடுதலை, சமாதானம், சந்தோஷம், சுகம், ஆசீர்வாதம், நிறைவு, உயர்வு நாட்டுக்கு வைத்திருக்கிறார். அவர் அழகாக இருக்கிறீங்க. அவர் உங்களை நோக்கி கொண்டே இருக்கிறார். உங்களை பார்த்து கொண்டே இருக்கிறார். கண்ணிமையோடு உங்களை பார்க்கிறார். இடைவிடாமல் உங்களை பார்க்கிறார். உங்களுக்கு என்ன தேவை என்று நாளும் விசாரிக்கிறார். உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறார். நோக்கி பாருங்க. அதிகாலை எழுதுங்க. பேதுரு பூதியை வாசி. ஜெபம் பண்ணுங்க. அவரை நோக்கி பார்ப்பது. இரண்டாவது, அவர் விசுவாசிங்க. அவரால் மட்டும்தான் செய்ய முடியும், விசுவாசிங்க. மூன்றாவது, முழு இதயத்தோடு ஒருத்தர் திரும்புங்க. கர்த்தர் சொல்கிறார், நோக்கி பாருங்கள், நோக்கி பாருங்கள், பிழைப்பீர்கள். நோக்கி பாருங்கள், பிரகாசம் அடைவீர்கள். என்னை நோக்கி பாருங்கள், சுகம் பெறுவீர்கள்.
பாருங்கள், உயர்வடைங்கள். பரிசுத்தமும் கிருபையும் சக்தியும் வல்லமையும் ஜீவனை அடைந்த ஆண்டவரே, ஆஸ்வதிக்கப்பட்டதான நாராயணத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். கொடுத்த ஜீவ வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஜீவ வார்த்தையை விசுவாசித்து செபித்து நோக்கி பார்த்து விரும்புகிற, எதிர்பார்க்கிற, வாஞ்சிக்கிற, விசுவாசிக்கிற நன்மைகளையும் ஆசீர்வாதத்தையும் சுகத்தையும் விடுதலையும் சமாதான சந்தோஷத்தையும் உயர்வையும் பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்யும். நாள் மனதை நோக்கி பார்க்க முடியாது. கண்களை கல்வார்க்கு நேராய் திருப்புங்க, சிலுவைக்கு நேராய் திருப்புங்க. சொன்னது போல லக்கை நோக்கி ஓடுகிறேன் சொல்ல போராட்டமே. உடைய பிள்ளைகள் பரத்தை நோக்கி பார்த்து பரத்திலிருந்து வருகிற சகல நன்மைகளை பெற்றுக்கொண்டு கண்மலையாய் உடைய சபையில சாட்சி சொல்லி நாமத்தை வைத்து அந்த ஒரு பிள்ளை வாசலை அனுப்புகிறோம். ஜபத்துக்கு பதில் கொடுத்து அவருடைய பார்வையை நோக்கி பார்க்கணும். அவருடைய பார்த்து அற்புதங்களை செய்யுங்க. தடையில உடைத்து கொடுங்க. குறைவெல்லாம் மாற்றி வாசலைக்கு கடப்படுத்த வேண்டும். அநேக பிள்ளை வரவில்லை அப்பா, இவனை அதை கொண்டு வாங்க, உலகத்தை பேசுங்க. இவனுடைய மழையினால் பாதுகாத்து கொடுங்க. இந்த பெரிய காலம் செய்யுங்க, தாட்டு போடுங்க. இயேசு சுத்தமுள்ள பரிசுத்தமாக அடிக்கப்பட்ட பிற்கப்பட்ட காரியம் கருத்து வைக்கிறது. ஜீவனோட நல்ல பிதாவே, ஆத்மாவே கத்திரி முழுவதுமே பிரசாந்தி ஆத்மாவே கத்திரி அவர் செய்து சகல உபகாரங்களை பண்ணுவதாக நம்ம இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய நிறைவேற்ற அன்பும் பரிசுத்தருடைய ஆசீர்வாதம் பாதுகாப்பும் உயர்வும் சமாதானமும் சந்தோஷம் சுகமும் விடுதலையும் ஆசீர்வாதம் இன்றும் என்றும் சதாக்களும் நிலைத்திருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.